நம்ம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நான் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், சிக்கனுக்கு ஏற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா ஊறட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த சிக்கனுக்கு முக்கியமான பவுடரே இதுதான் டேஸ்ட் கொடுக்கறது. இந்த பவுடரை எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு 10 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெத்து சாம்பார், ரசம் கூட வச்சு சாப்பிடக்கூட அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த சிக்கனில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது அப்படியே சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நமக்கு சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பச்சையாக சேர்க்கக்குள்ளார டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எல்லாமே சுண்டனதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான நல்லா காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.